ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ரொட்டீன், லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா தவா புலாவ். ரொம்ப குயிக்கான ரெசிபி. இது பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட். ஆக்சுவலி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது. நான் பேசிக்லி குழந்தைங்க நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரியான ரைஸ் விரும்பி சாப்பிட்றதில்ல. நான் அதே ரெசிபி தான், பட் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இதே ரெசிபி தான், பட் இது கூட நான் பன்னீர் ஆட் பண்ணி பண்ணுறேன். இல்லைனா நான் வெறும் பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டுமே பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணி பண்ணுவேன். எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதே மாதிரி பண்ணலாம். பட் பேசிக்லி இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் அண்ட் கேப்சிகம், குடமிளகா. குடமிளகா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் மெயின் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் பட்டரில் தான் தாளிக்கணும். பட்டரில் தான் இந்த பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னாலே அந்த பட்டரில் தாளிக்கிறது. அண்டு இதுக்கு அனதர் இம்பார்ட்டண்ட் திங் பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜி மசாலா. நான் ரீசெண்டாக பாவ் பஜ்ஜி பண்ணேன். ஸோ அதோட மசாலா எப்படியும் ஒரு 2 டைம்ஸ் பாவ் பஜ்ஜி பண்ணலாம். 2 to 3 டைம்ஸ் பண்ணலாம் ஒரு பேக்கெட் நம்ம வாங்கினோம்னா. ஸோ நான் அதில் 1 டைமாவது அந்த மசாலா வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த தவா புலாவ்ன்றது பண்ணிடுவேன். ஸோ நம்ம இப்போ ரெசிபி பார்க்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், அது கூட கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பட்டர் பிடிக்கணும், நிறைய பட்டர் போடலாம். நான் கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் பொடியாக நறுக்குன்னா ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. லைக் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் ஆனியன், பட் நல்லா வதங்கணும். நம்ம கலர் மாறும் இல்லையா, கண்ணாடி பதத்தோடு கொஞ்சம் கூட கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நான் 2 குழந்தைங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே இந்த புலாவ் பண்ணுறதால அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதிக குவான்டிட்டி பண்ணும்போது இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் ஆனியன், இது கிட்டத்தட்ட மீடியம்னு கூட சொல்ல முடியாது, பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது. அதில் ஒரு அரை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கம்மியாக இருந்தாலே போதும். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா நீங்கள் வெறும் கிரேட் பண்ண கார்லிக் போட்டால் கூட போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குக் ஆகட்டும். உப்பு ஆட் பண்ணி தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த கேப்சிகம் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரைஸோட. ஆக்சுவலி நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அது கேரட், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா குட்டியாக சாப் பண்ண மாதிரியானது ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்சிகம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் குக் பண்ணி அது சாஃப்ட் ஆக வேண்டாம். கேப்சிகமில் பொறுத்த வரைக்கும், அந்த குடமிளகாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ், க்ரன்ச்சினஸ் இருக்கணும், சாஃப்ட் ஆகக்கூடாது ரொம்ப. அதுக்கப்புறம் ரொட்டீன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா. அவ்வளோதான். இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா, பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாவ் பஜ்ஜியில் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பஜ்ஜி மசாலா இவ்வளோ டேஸ்டி. பாவ் பஜ்ஜி மசாலா வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தோசையில் கூட, அடையில் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம். நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி பன்னீர் வச்சு மட்டுமே இந்த தவா புலாவ் பண்ணுறதால நான் பன்னீர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இந்த டைமில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீம் விட்டு நீங்கள் எடுத்திருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணால் குயிக்காக கூட ஆகிடும். நீங்கள் அது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நான் இப்போ பன்னீர் மட்டும் தானே போட்டிருக்கேன். ஸோ பன்னீர் போட்டால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அது சும்மா கலர்ந்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி, கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், நிறைய பிடிக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர்னால் நீங்கள் கொத்தமல்லி ஃப்ளேவர் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே என் பசங்களுக்கு அவ்வளோ அந்த ரா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நீங்கள் மசாலாவை ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு பன்னீரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் மசாலா குக் ஆகாமலே நான் மசாலா போட்ட உடனே மிளகாய்த்தூள்லாம் போட்ட உடனே பன்னீர் போடல. ஒரு 5 மினிட்ஸ் அது சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பன்னீர் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் பிரச்சனை கிடையாது. மசாலா அந்த ரானஸ் இருக்காதே, நம்ம அந்த காய்கறிகளும்
குக் ஆகிற டைமில் மசாலாவும் நல்லா குக் ஆகிடும். ரைஸ் வந்து நான் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நல்லா எப்படி சொல்கிறது, ஆறின அரிசி சாதம் தான். அது காலையில் தான் வச்சேன். காலையில் வச்சு அதை நான் ஆற வச்சு தான் நான் எப்போவுமே கலந்த சாதம் கட்டுறது உண்டு. நான் நைட்டு வச்சது யூஸ் பண்ணுறது கிடையாது. இது பாஸ்மதி அரிசியில் ஒரிஜினலி ரெசிபி வந்து அங்கே பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ வந்து பாஸ்மதி அரிசியோட இந்த புலாவ் வந்து நம்ம நார்மல் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரிசியிலேயே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப லைக் உங்கள் குழந்தைங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா இது ரொம்ப குயிக்கான மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கீ பொடி தோசை தான். ரொம்ப சிம்பிளானது. மார்னிங் ஹார்ஸில் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பசங்களை வந்து காலையில் வந்து சாலிட் கொடுத்து தான் ஏதாவது சாப்பிட வச்சு தான் அனுப்புறது. அவங்க ஒரு தோசை ஒரு இட்லியோ இல்லை கொஞ்சோண்டு உப்புமா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா கூட நான் அதை கண்டிப்பாக அவங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்புறது. முன்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பிரேக் எப்போ வரும்னு அவங்க வந்து கிளாஸில் உட்காந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து காலையில் ஏதாவது பால் கொடுக்குறத தவிர்த்துட்டு நீங்கள் சாலிட் கொடுத்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருவாங்க. அந்த ஒரு தோசையில் என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு தோசை அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு பிரேக் அண்ட் லன்ச் பிரேக் வர்றது வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும். அண்டு இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா தவா புலாவ். நான் அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்க வந்து ஆம்லெட் கொடுத்துருக்கேன். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வத்தலோ இல்லைனா வந்து சிப்ஸு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஏதாவது தொட்டுக்க நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுவே போதும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு மேங்கோ அண்ட் ஜூஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் நியூ டிஃபன் பாக்ஸ் செட்டு. இதோட இந்த ஜூஸ் செட் வேறு வந்து ஸோ ஜூஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான்.